வணக்கம் அந்தோணியின் நலப்பறைகள். இன்னைக்கு என்னன்னா, சுமித்ராவுக்கு வந்து சுகம் இல்லை. நம்ம மத்தியானமும் இங்கே ஆஸ்பத்திரி இருக்காது, சாயந்தரம் தான் அவளை ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். அதுக்குள்ளே அவளுக்கு வந்து ஏதாவது சமையல் பண்ணி கொடுக்கணும்னா நம்மளுக்கு பெருசாக சமைக்க தெரியாது. ஆனால் இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் ஒரு வித்தியாசமான முறையில் சமையல் பண்ணி கொடுக்க போகிறேன். அது என்ன சமையல்னா, இந்த நண்டை தான் பண்ண போகிறேன். இந்த நண்டை குழம்பு வைக்க போகிறதுல, பொரிக்க போகிறதுல, வேறு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. வித்தியாசமான சைனா மாடலில் ஒரு சம்பவம் பண்ண போகிறேன். அதுக்கு தான் பக்கத்தில் வந்து 2 சியர்ஸ் கேர்ள்ஸ்னால் அந்த காலத்தில் நம்ம அந்த காலத்து முறையில் செய்ய போனால் பனிப்பெண்கள். இது வந்து பனி ஆண்கள். விசிறுங்கடா. இது வந்து காற்று விசிறக்காண்டி உருவாக்கப்பட்டது கிடையாது. நம்ம நண்டை சமைக்க ஓலை காஞ்சா தான் எரியும். ஆனால் நாங்கள் பச்சை ஓலையவே எரிய வச்சு சமைக்க போகிறோம். எப்படா சமைக்க போகிறோம்? எப்படா சமைக்க போகிறோம்? பச்சை ஓலைகள் நண்டை வச்சு வித்தியாசம் பண்ண போகிறோம். பார்த்துக்கிறீங்க 2 பேரோட டேலண்ட். இவன்ட்டையும் நான் எந்த விஷயத்தையும் சொல்லலை, அவன்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலை. ஒரு கணிப்பு அதில் வந்துக்கிட்டு அவன் பெஸ்ட், இவன் வேஸ்ட். அதாவது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எப்படி சொன்னாலும் இந்த ஸ்மைல் இல்லை ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இவனை வந்து பெருமையாக சொன்னால் தான் சிரிப்பான், இவனை கேவலப்படுத்தினா தான் சிரிப்பான். ஏன்னா இவனுக்கு பெருமை பிடிக்காது. சரி ரைட்டு, வாங்க ஏதாவது பண்ணிடுறா. உடைக்கல இதில் வந்துக்கிட்டு நூல் சுற்று உடைக்கவா? நண்டு முழுசாக தான் வைப்பேன். முழுசா அப்படியே இந்த தோடுக்குள்ளே இருக்கிற சுட்டு தின்னா எது டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியவும் மாட்டுக்கு. சொல்கிறத செய், நான் கேட்பேன். கெட்டுறது கோலை கழிச்சு எப்போ நாங்கள் நிறைய எடுக்கலாம். தேமன் இன்னும் 2 இதெல்லாம் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குடா. இல்லை மடக்கும் போது 4 கரெக்டாக இருக்குங்களா? வித்தியாசம் தோணுது ஐடியா. இந்த பட்டையை பார்த்துக்கிறீங்க. இது யார் பிடிச்சதுன்னா நம்ம வினோத் ஆளுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஷேர் பண்ணிடுறா அவன் ஆள்கிட்ட. என்னன்னா, எந்த ஊரா? நீலகிரியில் இருக்கிற வினோத் ஆள் பேர் என்ன? ஸ்ரேயாவுக்காண்டி தான் உங்கள் மச்சான் பண்ணியிருக்கிற பட்டை ஆக்கத்தை பார்த்துக்கிங்க. என்னத்தை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, நம்மளு பேர் பிடிச்சாச்சு. பட்டை பிடிச்சி ஆளுக்கு ஒரு பங்கு தர்றேன். 3 தாண்டா வைக்கணும் போல ஒன்று. அதான் 3 வச்சு நிறைய வச்ச மாதிரி வச்சு பெரிய புள்ளி வேண்டி 3 தான் இங்கே வைக்க அந்த அவன் பெருசாக பிடிக்கணும். நல்ல வச்சா இன்னொருத்த பிடிக்கல வைக்கலாம்டா. பிடிச்சான்ல திறமைய உங்கள்ட்ட திறமை இருக்குன்னு எனக்கு ஒரு ஏவுகணை ரெடி. என் பொண்டாட்டி பசிக்குன்னு சொன்னா அதுக்கு என்னெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை ஆக்க வேண்டியது இருக்கு பாருங்க மக்களை. பல தடவை நம்மளை உட்கார வச்சு சமைச்சு கொடுக்குற நம்ம பொண்டாட்டி பாருங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவையாக சமைச்சு கொடுக்கும். என்ன ஒன்று, அவங்க கொடுக்குறது பயங்கரமாக பக்காவாக இருக்கு, நம்ம கொடுக்குறது அவங்களுக்கு ஒரு டிஷ்டாக தான் இருக்கு. அதாவது நம்ம வினோத் ஆளை சொன்னனால இவர் ஆள் பேரை சொல்லி வினோத் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். இவங்க ஆள் பேர் நீங்கள் சொல்லுங்க, எல்லாம் தெரியும் தானே. அதாவது இவர் ஆள் பேர் வந்துக்கிட்டு சவுந்தலா. அவர் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. என்ன ஒரு ஒன் சைடாகவே லவ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவை அந்த பிள்ளை பார்த்துச்சுன்னா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என் தம்பி சிங்கத்தை லவ் பண்ணுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. வித்தியாசமான முறையில் இருக்குதா. இது வந்து என் மனைவிக்காண்டி நான் வித்தியாசமாக யோசித்தது. ஆனால் இது அவளுக்கு கொடுக்கும்போது தான் இருக்குது. அடி செருப்பில் உள்ளதா அருவாலை உள்ளதான்னு. சரி இப்போ வாங்கப்பா. இதனால வேகமாக போடுங்கிறாரு. வீடா ஜும்பாலே ஜும்பக்கு ஜும்பா கொடுத்துறா. நண்டை வச்சு நண்டை வச்சுருவோம். பச்சை மலை பூ கையில் ஏற்றிக்கிட்டுங்க வச்சுருவாங்க. கரீச்சா
அழகு பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி விடா நீ சாப்பிட்டு கனவா இருக்கு ஒரு நாள் இப்போ வந்து நண்டு வெந்துக்கிட்டு இருக்கு. நண்டு வெந்துக்கிறதுக்கு முன்னே நம்ம இன்னொரு ரெசிபி ரெடி பண்ணிடுவோம். அப்படியே புளியை கரைச்சி தக்காளியை கரைச்சி அப்படியே வத்தலை பெனஞ்சு காரமாக வச்சு அப்படியே நண்டு அதுக்குள்ள தொட்டு அப்படி தின்னு பார்த்தாலும் இருக்குது. என் பொண்டாடிக்காண்டி சமைக்கிறத நானே தின்னு முடிச்சுருவானோ தான் இருக்கு எனக்கு பசி. நெருப்புடா நெருங்குடா நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம். நெருங்குனா குசுக்குறா. இப்போ என்ன பண்ணுறது? தக்காளியை போட்டுக்கிறோம். என்னடா சுடுறாங்க, சுடுற பொருளுக்கு எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு யோசிப்பிய. என் வத்தல் வந்து வாடகைக்கு ஊருக்கு வாங்கிட்டு வந்து போல. இவ்வளோ எதுக்குடா வத்தல்? நல்லா தான் இருக்கு. அதாவது இப்போ நம்ம அதை சுட்டிருக்கோம்ல, நண்டை சுட்டிருக்கோம்ல, அதில் காரம் கீரம் எதுவுமே இருக்குது. வந்துட்டு எடு. அது வந்துட்டான்னு பாருங்க. வந்துட்டாடே. கொஞ்சம் உப்பு போதும். எடுத்து சக்கி செய்யணும். கிரட்டு கிரட்டுன்னு வீசு கையில் காய்ச்சி. அடே கங்கலத்தை எழுதி வீசுறாண்டே. ஏய் போடுறான் சொட்ட. தக்காளி இதுவா போடு ஐயா. இங்கிட்டு மட்டும் போடு. ஏன்னா போய் முறையான ரெசிபி இருக்குது. Catch it. இதுகளே இப்போ என்னன்னா, நம்ம பச்சை ஓலையில் தான் சுட்டோம். ஓலை உள்ள எரிஞ்சிரும். அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தீ கம்மியான தீயில் எரியாதுன்னு. அதிகமாக நெருப்பு இதுலாங்க. இது குடிச்சாலே ஒரு டேஸ்ட் இருக்குப்பா. அப்படியே போட்டாடு. என்னால் தேங்க்யூ முடியல. அதான் அவன்கிட்ட செல்ல கொடுக்க அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு மிச்சம் வைக்காமல் தின்றுவாங்க. ஏன்னா இப்படிலாம் சமையல் கிடைக்காது நினச்சா கூட. நினைக்கலன்னா அப்படியே சோத்த கஞ்சி அழுத்துண்டா. இதுக்குள்ளே நண்டை ஓட்டி மாற்றி மாற்றி சவுண்டு குடிக்க பாருங்களேன். கங்கல் அள்ளி வீச போகிற முடியல. என்ன அருமை, எத்தனை அருமை. சமல்ல என்னையா பாருன்னா ஏண்டா சுமித்ராவுக்கு சமைச்சு அது குட். இந்த மாதிரி சாப்பிட்றது நாங்கள் மட்டும்தான். அருமையாக இருக்கு, அருமையாக இருக்கு. வர வந்துட்டா குழந்து இதில் ஒரு வீடியோ பார்த்தேன். ப்ரெஷ்ஷை வச்சு முதக்கண்டு நண்டை தேய்தையும் தேய்க்கிறாங்க. என்னப்பா இது? ஒரே ஒரு விஷயம்தான், நண்டில் உள்ள சதையும் அது உடம்புல உள்ளதான், அதோட கொழுப்பு அது உடம்புல உள்ளதான். தேய்தையும் தேய்ச்சதுக்கப்புறம் அதில் என்ன இருக்கும் நண்டுலாம்? அந்தளவுக்கு சுத்தமாக சமைக்காங்க. ஏய் என்ன சொர்க்கத்தை கூட்டு வந்து பக்கத்துலேயே வச்சுக்காங்க. கடல் பேர் இங்கே நம்ம சாப்பிட அவன் இங்கே சவுண்டு விட்டுக்கிட்டு நல்ல உரப்பு. நல்லா இது யார் கரைச்சா? நீங்கள் சார் வேறு லெவலில் கரைச்சி உண்மையிலே வெறித்தனமாக கரைச்சிருக்காமா. எல்லாம் புளிப்பா எரிப்பா காட்டமா.
எதுக்கும் போடுறாங்கன்னு இப்போ தானே தெரியுது. ருசியல் எங்கே இருக்கான்? வந்துட்டா. இப்போ என்னன்னா, இந்த நண்டை சுத்தம் பண்ணுறதில்ல, இந்த ஓடோட கட்டி தூக்கி போட்டுருவாங்க, இந்த செனையை மிஸ் பண்ணிடுவாங்க. இதில் தான் இதான் முழுசாக போவதில் ஒரு பெஸ்ட். இந்த செனை அப்படி டேஸ்ட் எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு இந்தா அவங்க வச்ச பாதி எனக்கு இந்த இருக்கிறது இதெல்லாம் நாங்கள் அடிமை தான். நல்ல உள்ளதை கவனிக்கல. அப்படியே அந்த நண்டை இந்த சாறு அப்படி ஓடில் ஊற்றி பழமுதிர் சோலையை வென்றா. இந்த காலத்தில் அனுபவிச்சு இந்த மாதிரி சாப்பாடுக்கு பேர் சொர்க்கம்னு ஒன்று உருவாக்கியிருக்கான் பேர். ஆனால் அதை எல்லாருமே எங்கே கொண்டு போயிட்டோம்? சொர்க்கம்னு கொண்டு போயிட்டோம். சொர்க்கம்ன்ற வார்த்தை இதுதான். நம்ம சாப்பிட்றோம்ல, அனுபவிக்கிறோம்ல, இதுதான் சொர்க்கம். இதை எங்கேயோ கொண்டு போய் மனிதன் இன்னைக்கு எங்கேயோ கொண்டு போய் வச்சுருக்கான். யாரும் வராதிங்க, பஞ்சு இல்லை. யாருங்க கறி சரியே லைட்டாக ஊற்றுங்க அப்படியே. சொர்க்கமே என்றாலும் அது பொட்டணம் போல வருமா? என்னன்னா, கேமராவோட மைண்ட் வாய்ஸுக்கான இந்த வீடியோ முடிக்கிறேன். ஏன்டா பண்டடையெல்லாம் நண்டு முடிக்க போகிறா, எப்படா வீடியோ முடிப்பேன்னு நான் அக்செப்ட் பண்ணுறேன் அந்த மைண்ட் வாய்ஸை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்தோனி அலப்பறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான சாப்பாடு இயற்கையான முறையில் எங்களுக்கு கிடைக்கிது, நாங்கள் சாப்பிட்றோம். உங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்கும். எங்கள் ஆண்டட்டில் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு தேவைன்னா அனுப்புவோம். டாடா பாய். எல்லாம் பாய் சொல்லுங்கள். பாய். கரெக்டா